ஹாய் கைஸ், இன்னைக்கு கிளைண்ட் வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்படியே 50 தேங்காய் உரிப்போமா வாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போது கிளைண்ட்டுக்கு வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு 50 தேங்காய் உரிக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே கொஞ்சம் கிடக்கு, அப்புறம் கொஞ்சம் கிடக்கு, பாதி தான் வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. இங்கே மொத்தமாக வாடகை கொடுத்தாச்சு. பாதி கொடுத்துட்டு வீட்டுக்கு என்ன ஆட்டுவாங்களோ அதுக்காக இப்போ உரிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை உரிச்சு முடிச்சுட்டு எல்லா தேங்காயில் உள்ள தண்ணி எடுத்து எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 50 தேங்காய் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போதும் போல ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கிட்டு எஸ்பிபி பாட்டை போட்டுட்டு தேங்காவை உரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம தேங்காவை உரிச்சு முடிச்சாச்சு. இப்போ பாத்திரமா எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து 50 காயையும் உடைச்சி தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். சோ இப்ப தண்ணியுமே நம்ம எடுத்தாச்சு. சோ அதை வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதுதான். ஓகே கைஸ், நம்ம தண்ணியுமே வடிகட்டி எடுத்தாச்சு. அதனால ஒரு 2 லிட்டர் வரைக்கும் இருந்திருக்கும் போல. சோ அதுக்கப்புறம் இதை வந்து அதிகமா குடிக்க கூடாதான். சோ வந்துட்டு இது எதுக்கு குடிப்பாங்கன்னா, இந்த ஹீட் டைம்ல வந்துட்டு உடம்புல உள்ள சூட்டை குறைக்கிறதுக்கு இதை குடிக்கலாம். ஆனா இதுவே வந்துட்டு இதை அதிகமா குடிச்சோம்னா வயிற்ற கலக்கி விட்டுருமா, இல்லைன்னா லோ பிபி உள்ளவங்க இதை அதிகமா குடிக்க கூடாதான். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களும் இதை வந்து அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சோ அளவுக்கு மீறினால் அபதமும் நன்றி. சோ அளவா குடிச்சிட்டு இந்த வீடியோவா அளவா குடிச்சிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம 50 தேங்காய் உரிச்சாச்சு. 50 தேங்காய் உரிச்சிட்டு 50 தேங்காய் தண்ணியுமே எடுத்தாச்சு. அந்த வீடியோவுமே உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சின்ன இதயத்துக்கு ஒரு சப்போர்ட்டுமே பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ஒவ்வொரு ஃபாலோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது பாய்.